எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து மிக்ஸ்டா தாங்க இருந்தது. இன்னைக்கு காலைல ஜப்பான் நாட்டு சந்தை ஃபிளாட்டா தான் இருந்தது. ஒரு 47 பாயிண்ட் மேல ஏறி இருந்ததுங்க. இந்த வார கடைசியில டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும், ஜி ஜின்பிங் அவர்களும் இந்த டாரிஃப் டர்புலன்ஸ் இருக்கு இல்லையா? அது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரி ஆக்டிவிட்டி, ஃபேக்டரி அவுட்புட் வந்து மே மாசத்துல கான்ட்ராக்ட் ஆயிருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி 2 பேரும் மாத்தி மாத்தி டாரிஃப் போட்டுக்கிட்டாங்க. அதுதான் முக்கியமான ரீசனா இருக்கும். அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ₹20 விலை ஏறி இருக்குங்க. 9080ல இருக்கு. அடுத்து பிரெண்ட் க்ரூடு ஒரு பேரல் $63.20 இருக்குங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 85.48 இந்தியன் ருபீஸா இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ல எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நேற்று எஃப்ஐஐஸ் வித்திருந்தாங்க. 2589 crores கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வாங்கியிருக்காங்க ஒரு 5300 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. நேத்து மார்க்கெட் ஓப்பனிங்ல பயங்கரமா கீழே இறங்கி இருந்ததுங்க. எஃப்ஐஎஸ் வித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டிஏஎஸ் முட்டு கொடுத்து மறுபடியும் மேலே ஏற்றுனாங்க. அதே மாதிரி ட்ரெண்ட் தான் இன்னைக்கும் எனக்கு தெரியுது. ஸோ இன்னைக்கும் லேட்டர் ஹாஃப் வந்து ஏறலாம், இல்லை எஃப்ஐஎஸ் இன்னும் அக்ரெசிவா வைக்கலாம். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் உள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் மாருதி சுசுக்கியுடைய சேல்ஸ் நம்பர்ஸ் வந்திருக்குங்க. மே 2025 5.5% இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆயிருக்குங்க. ஹோல்சேல் நம்பர்ஸ் இது. குறிப்பா இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் செக்மெண்ட் இருக்கும் இல்லையா, காம்பேக்ட் கார்ஸ், அதோட சேல்ஸ் தாங்க வந்து மாருதி சுசுக்கி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மாருதி சுசுக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த மினி கார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்டோ வேரியன்ட் மாதிரி இருக்கிறது 31.5% குறைஞ்சிருக்குங்க இயர் ஆன் இயர். காம்பேக்ட் கார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்விஃப்ட், வேகனாரு, பலினோ இது எல்லாமே வந்து ஒரு 10% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு மே 2024 கம்பேர் பண்றப்ப மே 2025ல. அது போக இவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் வந்து 55% மார்க்கெட் ஷேர் எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் இந்த ஏரியால தான். இந்த இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக் வந்தது இல்லையா, அதனால அங்க சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கதா கம்பெனி சொல்றாங்க. அடுத்து ஹூண்டாய் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட டோட்டல் சேல்ஸ் மே 2024 கம்பேர் பண்றப்ப 10% விழுந்திருக்குங்க மே 2025. ஹூண்டாய், டாடா மோட்டார்ஸ் 2 பேரையுமே பின்னாடி தள்ளிட்டு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அடுத்து டூ வீலர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹீரோ மோட்டருக்காக பார்ப்போங்க. மந்த் ஆன் மந்த் சேல்ஸ் நல்லா இருக்குங்க. போன மாசத்தை கம்பேர் பண்றப்ப மேல நல்ல சேல்ஸ் காட்டியிருக்காங்க. 66% ஏறி இருக்கு. ஆனா இயர் ஆன் இயர்னு பார்த்தோம்னா மே 2024 கம்பேர் பண்றப்ப 1.9% தாங்க ஏறி இருக்கு மே 2025ல. அடுத்து பஜாஜ் ஆட்டோ எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் சேல்ஸ் 8% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் மே 2025ல. இதுல எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா இருக்குங்க, 22% ஏறி இருக்கு. பட் டொமஸ்டிக் சேல்ஸ் அப்படின்றது ரொம்ப ஃபிளாட்டா தான் இருக்கு. ஒரு 550ல இருந்து 600 வண்டி எக்ஸ்ட்ரா வித்துருக்காங்க மே 2024 கம்பேர் பண்றப்ப மே 2025ல. அடுத்து ராயல் என்ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 350cc வேரியன்ட் இருக்கு இல்லையா, அது இயர் ஆன் இயர் 28% க்ரோ ஆயிருக்குங்க. 350 பிளஸ் அதாவது 450, 550 அந்த வேரியன்ட் எல்லாம் 16% க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர். நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. சினாரியோ பாத்தீங்களா, அது டூ வீலர்ஸா இருந்தாலும் சரி, ஃபோர் வீலர்ஸ் அதாவது பிவிஸா இருந்தாலும் சரி, ஹையர் அண்ட் பிரீமியம் லக்ஸரி கார்ஸோட சேல்ஸ் சூப்பரா இருக்கு. அஃபோர்டபுள் மினி காம்பேக்ட் கார்ஸோட சேல்ஸ் வந்து பயங்கரமா குறைஞ்சிருக்கு. அடுத்து ஹோண்டா மோட்டார் சைக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மந்த் ஆன் மந்த்தும் சேல்ஸ் குறைஞ்சிருக்குங்க. தென் இயர் ஆன் இயரும் சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இயர் ஆன் இயர் ஒரு 5.5% குறைஞ்சிருக்கு. மந்த் ஆன் மந்த் ஒரு 3.25% குறைஞ்சிருக்குங்க. அடுத்து டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து நிறைய செமிகண்டக்டர் கம்பெனிஸோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பா மலேசியால எக்ஸ்ஃபேப், டிநெக்ஸ், குளோபட்ரானிக்ஸ். எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னா மலேசியால ஏதாவது செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை அக்வயர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ். குறிப்பா அவங்க அக்விசிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த ஓசாட் ஃபெசிலிட்டிக்கு தாங்க, அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங்காக தான். அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு அப்டேட்ங்க. இண்டஸ்இண்ட் பேங்கோட ப்ரொமோட்டர் என்டிட்டி இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட ஒரு பர்மிஷன் கேட்டிருந்தாங்க அவங்களோட ஸ்டேக்கை 15%ல இருந்து 26% கூட்டுறதுக்கு. அது போக கம்பெனி வந்து நிறைய லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா ஃப்ரெஷ் ஈக்விட்டிஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான வேலைகள்ல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. சோவரன் வெல்த் அண்ட் பென்ஷன் ஃபண்ட்ஸையும் இவங்க வந்து நாடின மாதிரி தெரியுதுங்க, ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக. இது எல்லாமே நல்ல செய்தி தான். ப்ரமோட்டர்ஸ் ஸ்டேக்கை கூட்டினாங்கன்னா அது நம்மளுக்கு ஆடட் அட்வான்டேஜா தான் இருக்கும். அடுத்து பயோகான்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியுடைய சீஃப் ஃபவுண்டர் சிஇஓ கிரண் ஷா அவர்கள் என்ன சொல்றாங்க, கம்பெனி வந்து ஒரு டாமினன்ட் பிளேயரா இருப்பாங்க. எதுல அப்படின்னா டயாபிட்டிஸ்லயும் இந்த ஒபிசிட்டி ஸ்பேஸ் அது சம்பந்தமான ட்ரக்கை வந்து ரெடி பண்றதுலயும் பயோகானுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக ஜிஎல்பி-1 டயாபிட்டிஸ் ட்ரக் லிராக்ளூடைட் அப்படின்ற ட்ரக்குக்கு வந்து ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு பயோகானுக்கு இந்தியால.
கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஹையர் டெட் டு ஈக்விட்டி இருந்தாலும் நான் பர்சனலாக பயோகானை கன்சிடர் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கம்பெனியுடைய ஃபவுண்டர் அண்ட் ப்ரமோட்டர் கிரண் ஷா அவர்கள் தாங்க காரணம். அடுத்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஐபிஎம், டிசிஎஸ், எல்என்டி கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா டு எஸ்டாப்ளிஷ் குவாண்டம் வேலி இன் அமராவதி. ஸோ இதுதாங்க வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் குவாண்டம் வேலியா இருக்கும். ஒரு டெக்னாலஜி பார்க் ஒன்று ரெடி பண்றாங்க. இந்த எம்ஓஐ எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ரோபஸ்ட் குவாண்டம் எக்கோசிஸ்டத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஓஐ என்ன சொல்லும் அப்படின்னா இந்த கம்பெனிஸ் இருக்கிறாங்களே ஐபிஎம், டிசிஎஸ், எல்என்டி இவங்களோட ரோல் என்ன, அதாவது ஒரு ரோபஸ்ட் குவாண்டம் எக்கோசிஸ்டத்தை ரெடி பண்றதுக்கு இந்த கம்பெனிஸ்லாம் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த எம்ஓஐ சொல்லும். அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, எங்களோட லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் தென் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் 26ல 20% இயர் ஆன் இயர் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக அவங்களோட செயல்பாடு எல்லாத்தையுமே நாங்கள் கொஞ்சம் குறைச்சிக்குவோம். எந்தெந்த ஸ்டேட்ல அப்படின்னா கேரளா, ராஜஸ்தான், குஜராத், தமிழ்நாடு இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டை குறைப்பாங்க. தென் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர் இங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட நாங்கள் லோனை டிஸ்பர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட ஆரம்பிச்சிருவாங்க Q1ல. ஸோ நம்மளுக்கு அவுட்புட் தெரியுறதுக்கு இன்னொரு 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகும். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் கோல்டு இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஒரு ஆப்ஷன் தாங்க. நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு 50 ரூபாய்க்கு, ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய்க்கு, இல்ல ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய்க்கு கோல்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கோல்டு இடிஎஃப்ல கோல்டை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்கள்கிட்ட லம்சம் இருக்கு அப்படின்னா டைரக்டாவே பிசிக்கல் கோல்டா வாங்கி இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட்டுங்க. அடுத்து ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. முதல்ல வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட பிரைஸ் டு புக் 3.62 டைம்ஸ் இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 27 டைம்ஸ் பக்கமா இருக்குங்க. டெட் டு ஈக்விட்டி 0.70 இருக்கு. ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ₹1 70 காசு கடன் இருக்கு. நம்ம வந்து ₹1 10 காசுக்கு மேல கடன் இருக்க கம்பெனியை பார்க்க மாட்டோம் ஃபர்ஸ்ட். தென் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரீசெண்டா Q4 பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து ஒரு 3% இறங்கி இருக்குங்க. ப்ராஃபிட் கூடனாலும் கூட. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அவங்களுக்கு ஒரு 18 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு. அது போக மெக்சிகோல ஒரு ஃபெசிலிட்டி அக்வயர் பண்ணாங்க. ஸோ யூஎஸ் பிசினஸ் எல்லாமே மெக்சிகோல இருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. கம்பெனிஸ்க்கு நிறைய நியூ ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, இதுல பெரும்பாலும் அதாவது 74% ஆஃப் ரெவன்யூ வந்து ஆட்டோ செக்மெண்ட்ல இருந்தாங்க வருது. 23% வந்து நான் ஆட்டோ செக்மெண்ட்ல இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க கம்பெனி. ஃபினான்ஷியல் 27க்கு மேல ரெவன்யூ க்ரோத் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதுல ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா கம்பெனியோட பெரிய கஸ்டமர் யாருன்னா டாடா மோட்டார்ஸ் தாங்க. டாடா மோட்டார்ஸ் பிவி அண்ட் டாடா மோட்டார்ஸ் சிவி. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் சைஸ் கம்பெனில இருந்து ஒரு மீடியம் சைஸ் கம்பெனியா டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்குங்க. ஸோ டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கிறப்ப நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிறைய டவுன்ஸும் இருக்கும். கம்பெனியே என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் 27க்கு மேல ரெவன்யூ க்ரோத் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். பட் ஒரே ஒரு விஷயம் தான், டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கு. அடுத்து தேஜாஸ் நெட்வொர்க் பத்தி ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு. நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன் சார், எனக்கு வந்து நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க உங்களோட வியூவை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் பர்சனலா டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் தென் டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இந்த ஏரியாஸ்க்குள்ள போறது இல்லைங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ். பட் தேஜாஸ் நெட்வொர்க்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. நீங்க ரிசர்ச் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ணலாம். கம்பெனி பேக்ட் பை டாடா குரூப். ஸோ உங்களோட ரிசர்ச் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்து ஒரு நண்பர் வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் அப்படின்ற நிறுவனத்தில் 2000 ஷேர்ஸை ஹோல்ட் பண்றாரு. ஒரு ₹110 ஆவரேஜ்ல வச்சிருக்காருங்க. இப்பயே வந்து அவருக்கு 3 டைம்ஸ் கிடைச்சிருச்சு. அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ₹4 வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் ஒரு 5 or 6 இயர்ஸா அந்த கம்பெனியை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்கு, இறங்குமோ, அதாவது அமெரிக்கால, யூகேல, தென் யூரோப்பியன் நேஷன்ஸ்ல ஐடில ஸ்லோ டவுன் ஆனா கம்பெனி வந்து ஷேர் பிரைஸ் இறங்குமோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா போட்ட காசை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை கூட கன்சிடர் பண்ணலாங்க. பட் ப்ரொமோட்டர்ஸ் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் தான், கம்பெனியும் நல்ல கம்பெனி. கடன் இருந்தது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட், இப்ப கடனை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வந்துட்டாங்க. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாரு. அதாவது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி மேலும் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லி வெளியில வந்துட்டோம், நான் மறுபடியும் 250க்கு கீழே போனா மறுபடியும் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி தாங்க தெரியுது. எனக்கு தோணுன விஷயத்த நான் சொல்லிடுறேங்க. கீழே இறங்குறப்ப நம்ம அதை பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியல அப்படின்னா ஒரு கம்பெனி மேலே ஏறுறப்பையும் அதை பார்த்துட்டு நம்மளால பொறுமையா இருக்க முடியாதுங்க. நம்ம கை சும்மா இருக்காது. நண்பர் வந்து லாங் டேர்முக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக நான் வந்து ஆர்இசி அப்படின்ற நிறுவனத்தை கன்சிடர் பண்ணி வச்சிருக்கேன், குறிப்பா டிவைடனுக்காக அப்படின்னு சொல்றாரு. ஸோ டிவைடனுக்காக ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்பொழுதுமே கன்சிடர் பண்ணக்கூடாதுங்க. நம்ம வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா வாங்குறோம், அப்ரிஷியேட் ஆகட்டும்,
தென் அது ஒரு பெரிய நிறுவனம் ஆகிறதுக்கு அப்புறம் அவங்க டிவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே. டிவிடெண்ட்காக உள்ள நீங்க வந்து ஆர்இசியை ஒரு 100, 110, 120 என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஈல்டு இருக்குங்க. கம்பெனி வந்து 2022க்கு அப்புறம் அது 350, 400 ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. ஸோ ஹையர் பிரைசஸ்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் ஈல்டும் பெருசா இருக்காது. உங்களுக்கு டிவிடெண்ட் வேணும் அப்படின்னா அந்த பணத்தை அப்படியே பாண்ட்ல போட்டு டிவிடெண்ட் எடுத்துக்கிறது பெஸ்ட்டுங்க. எடுத்துக்காட்டா இப்ப ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷனை பத்தி சொன்னோம் இல்லையா, நல்ல டிவிடெண்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லி நண்பர் வந்து 110ல கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஸோ ரூ. 2 ரூ. 2.50 ரூ. 3 ரூ. 3.50 சொல்லிட்டு கம்பெனி கடைசி ஒரு 6 வருஷத்துல 50 காசு 25 காசா கூட்டி இப்ப ரூ. 4 கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க டிவிடெண்ட். ஸோ அந்த மாதிரி ஷேர் பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகிறப்ப உங்களுக்கு டிவிடெண்ட் தானாவே வரணுங்க. ஹையர் டிவிடெண்ட் கிடைக்குது அப்படின்றதுக்காக ஹையர் பிரைசஸ்ல நம்ம ஷேரை கன்சிடர் பண்றது நம்மளுக்கு அதுல பெரிய கெயின் இருக்காது. அடுத்த ஒரு நண்பர் என்ன கேட்கிறாங்க, சாம் வர்தனா மதர்சன் 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு, நீங்க 30 கீழே இருந்தா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க, பட் ஓவர் வேல்யூ சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்பயும் சொல்றேங்க, அது 28 இருந்தாலும் அது ஓவர் வேல்யூ தான். டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அது ஓவர் வேல்யூ தான். நம்ம வந்து 20க்கு கீழே வந்தா அதை பார்க்கலாம். அடுத்த ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்கிறாங்க, நான் ஜுவல்லரி ஸ்டாக் வந்து ஐபிஓல கன்சிடர் பண்ணி அது 50% வரைக்கும் கீழே இறங்கிடுச்சு, இது மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எனக்கு இந்த ஐபிஓ அப்ளை பண்ணி நெகட்டிவா போன அனுபவம் கிடையாதுங்க. நான் ஐபிஓ அப்ளை பண்ணி எனக்கு பெரும்பாலும் கிடைக்காது. கிடைச்சது அப்படியே டபுள் ஆகி தான் நான் வெளில வந்திருக்கிறேன். ஆனா நான் வாங்கின ஸ்டாக் வந்து 50% கீழே போன ஸ்டாக்ஸ் இருந்திருக்குங்க. எடுத்துக்காட்டா நான் சவுத் இந்தியன் பேங்க் நான் ஃபர்ஸ்ட் டைம் கன்சிடர் பண்ணப்ப ரூ. 25. அதை நான் ரூ. 5.50 வரைக்கும் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் கீழே விழுந்திருக்கு அப்படின்றத பாருங்க. சுத்தமா ஒரு 4 to 5 இயர்ஸ் அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். அடுத்து கேபிஆர் மில்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு, அது எனக்கு ஓவர் வேல்யூடா தாங்க தெரியுது. அடுத்து ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காங்க, சார் டிடிகே பிரஸ்டீஜ் வந்து 600 கீழே போனா கன்சிடர் பண்ணலாமா, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிஇ இப்ப 74 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா Q4ல ஒரு எக்ஸப்ஷனல் லாஸ் எடுத்திருந்தாங்க, அதனால பிஇ அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுது. பட் இன்னும் கீழே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேங்க. 600 கீழே போனா உங்களுக்கு கண்டிப்பா வேணும், நான் வந்து 10 இயர்ஸ் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க, தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.